ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான சூப்பரான சுவையான திருவாதிரை களி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாரும் சுலபமாகவும் செஞ்சிடலாம். பாருங்க, ஸ்பூனில் எடுக்கும் போதே எவ்வளோ அழகாக வருதுன்னு, எப்படி கையிலேயே ஒட்டாமல் இருக்க பாருங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ சூப்பரான டேஸ்டியான அல்டிமேட்டான திருவாதிரை களி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு ஸ்டவ்வில் கடாய் வச்சுக்கலாம். ஒரு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கணும். இப்போ இதில் ஒரு 2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். பொடிச்ச வெல்லமாக சேர்த்துக்குங்க. 2 கலரான வெல்லம் சேர்த்துருக்கேன். ஒன்று கருப்பட்டி வெல்லம் சேர்த்துருக்கேன், சாதா வெல்லம் சேர்த்துருக்கேன். கருப்பட்டி வெல்லம் மட்டும் சேர்த்தா ரொம்ப கருப்பாக தெரியும் வீடியோவுக்குங்கிறதுக்காக நான் 2 வெல்லமும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அது மாதிரி சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 5 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். எந்த கப்பால் எந்த டம்ளரால் அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் அதே டம்ளரால் தான் எல்லா அளவுகளும் அளந்து எடுக்கணும். எல்லா அளவுகளும் ஒரே கப்பால் அளந்து எடுத்துக்கங்க. அப்போ தான் இந்த திருவாதிரை களி நல்ல பக்குவத்தில் வரும். இப்போ நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுறலாம். இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், இப்போ நல்லா வெல்லம் கொதிச்சிருச்சு. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். வெல்லம் கொதிச்சாலே போதும், பாகுபதம்லாம் தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் 1 கப்பு பச்சரிசி சேர்த்துக்கலாம். நம்ம சாதத்துக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கணும். கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1/4 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இதுவும் ஓரளவு லைட்டாக கலர் மாறினா போதும், பொறுமையாக வதக்கிக்கங்க. இப்போ நல்லா வறுத்தாச்சு பாருங்கள். இப்போ இந்தளவு கலர் மாறினா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அரிசி பாசிப்பருப்பு ரெண்டுமே வறுத்து எடுத்துட்டோம். பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கும். ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது. பாருங்கள் கலர் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். அப்படியே இதை ஆறட்டும். நம்ம பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருந்த வெல்லம் தண்ணியை இப்போ மறுபடியும் இந்த கடாயில் மாற்றிடலாம். இது அகலமான பாத்திரமாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வெல்லம் தண்ணி ஆறிடும். நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி பருப்பு ஆறி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வர்ற வரலும் இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ அரிசி பருப்பு நல்லா ஆறி இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், ரொம்ப நைஸாக அடிச்சிடக்கூடாது, ரொம்ப குறப்பாகவும் அரைக்கக்கூடாது. ஒரு ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா தான் களி நல்லா சூப்பராக வரும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம கடாயில் இருக்கிற வெல்லம் தண்ணியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அரிசி பருப்பை இதில் சேர்த்துடலாம். தண்ணி ஆறி இருக்கிறதுனால நல்லா ஈஸியாகவே கலந்து விட்டுறலாம். கட்டி பிடிக்காமல் இருக்கும். தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப இதை சேர்த்தோன்னா அங்கங்கே கட்டியாக உருண்டுக்கும். அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கட்டியாக இருக்கிறது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்கிற மாதிரி தான் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கட்டியே இல்லை. பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சு இப்போ கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டு இருக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. பாருங்கள், அப்படியே நல்லா தண்ணி நல்லா வற்றி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகிட்டுருக்கு. பாருங்கள், நீங்கள் இனிப்பு அதிகம் சாப்பிட மாட்டிங்கன்னா நீங்கள் 1/2 கப்பு வெல்லமாக கூட சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் 2 கப்பு சேர்த்துருக்கேன். இது கரெக்டான இனிப்பாக இருக்கும். இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் 1/2 கப்பாக சேர்த்துக்குங்க. பாருங்கள், நல்லா திக்காகிட்டு நல்லா கொதித்து வருது. பாருங்கள், நல்லா இப்படி முட்டையாக வருது பாருங்கள். அப்போ வெளியில் நல்லா தெரிக்கும். இப்போ நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சு வேக விட்டுறலாம். இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ மறுபடியும் பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போ கொஞ்சம் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம்.
கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா திக்காக இருக்குல்ல. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பதம் வந்தால் போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ரொம்ப திக்காக நீங்கள் கிண்டுனீங்கன்னா ரொம்ப டைட்டாகிடும், ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது போதும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் நல்லா சூடானதுக்கு பிறகு இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது லைட்டாக செவந்த உடனேயுமே நம்ம துருவி வச்சுருக்க ஒரு பாதி மூடி தேங்காவை இது உள்ளே சேர்த்துக்கலாம். பெரிய மூடியாக இருந்ததுன்னா ஒரு மூடியில் பாதி மூடி சேர்த்துக்குங்க. இல்லைன்னா ஒரு மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு மூடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக வாசம் வர வரலும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவு வறுத்தா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்லேருந்து இறக்கி இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ மூடியை எடுத்துகிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி மூடி வச்சுருந்த களியில் நம்ம ஒரு 3 ஏலக்காய் பொடிச்சு போட்டுக்கலாம். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காவும் முந்திரி பருப்பை இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள் விருப்பம் போல் எத்தனை ஸ்பூன் நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்குன்னு. நம்ம திருவாதிரை களி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். எவ்வளோ ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். நம்ம வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.